அமாவாசையை முன்னிட்டு நாங்கள் கோயிலுக்கு போகலான்னு பிளான் போட்டு போன கோயில் தான் ஐயர் மலை. இது எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னு பார்த்தா கரூர்ல இருந்து 48 கிலோமீட்டரில் லொக்கேட் ஆயிருக்கு. இது ரொம்ப பழமையான கோயில்னு சொல்கிறாங்க. நான் ரொம்ப வருஷமாக போயிருக்கேன், ஆனால் மேலே போனதில்லை. அண்ணன் கீழேயே சாமியை கும்பிட்டுட்டு மேலே போகலான்னு. இங்கே ரோப் கார் இருக்குது, ஆனால் ஆக்டிவேஷனில் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் ஸ்டெப்லேயே நடந்து போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு நடக்க ஆரம்பிச்சிட்டோம். கீழே ஒரு கோயில் இருந்தது, அந்த கோயிலில் நல்லா சாமி கும்பிட்டுட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம். நடக்க ஆரம்பிச்சதுமே நம்ம ஆஞ்சநேயர் கண்ணில் பட்டார். அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு வணக்கம் ஆஞ்சநேயான்னு கிளம்பிட்டோம். இங்கே மொத்தமாக 1017 படிகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. 200 படி ஏறினதுமே எனக்கு மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. உட்காந்துட்டேன் ஒரு இடத்துல. அப்படியே நடக்க ஆரம்பிச்சு மேலே போய் கொஞ்சம் வியூவை ஃபோட்டோ எடுத்துட்டு நின்றுட்டு இருந்தேன். அப்படியே நான் படி ஏறி வர நிலைமையை காமிக்கிறேன்னு சொல்லி அண்ணன் வாங்கி வீடியோ எடுத்துட்டு இருந்தாரு. நல்ல நாள்லேயே நமக்கு நல்லா மூச்சு வாங்கும். இந்த படி ஏறினதும் ரொம்ப மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் என் கூட வந்த மனுஷன் ஆரம்பத்தில் எப்படி ஏறினாரோ அதே மாதிரி தான் லாஸ்ட் வரைக்கும் ஏறிட்டு இருந்தார். ஒரு வழியாக மேலே போய் கோவில் என்ட்ரன்ஸை கண்டுபிடிச்சிட்டோம். அப்படியே ஆஞ்சநேயர் பக்கத்தில் உட்காந்துருந்தாரு. அவரை பார்த்து வீடியோ எடுத்துட்டு மேலே இருந்து ஒரு டாப் வியூ எடுத்தோம். இதுதான் அந்த மலை மேலே இருக்கிற பெரிய கோயில். ஃபுல்லாக எங்கே பார்த்தாலும் நம்ம ஆஞ்சநேயர் தான். போனதுமே கோயிலோட கொடிக்கம்பு இருந்தது. கோயிலில் இருக்கிற சிவனை என்னால் வீடியோ எடுக்க முடியல. வெற்றிகரமாக சாமியை கும்பிட்டுட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். அண்ணன் எவ்வளோ வேகமாக மேலே ஏறினாரோ அதே வேகத்தில் கீழே இறங்கிட்டு இருக்காரு. நானும் ஈடு கொடுத்து கீழே இறங்கினேன். கீழே இறங்கிட்டு வீட்டுக்கு கொஞ்சம் பொருட்களை வாங்கிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். இன்னும் இந்த மாதிரி வீடியோக்கு பேஜை ஃபாலோ பண்ணிட்டு லைக்கை போட்டுட்ருக்கேன். பாய்.